உண்மையிலே விஜய் ஆளுங்கட்சி தான் எல்லாம் பண்ணுச்சு, தான் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு விஜய் நினைச்சாரு அப்படின்னா, அதுதான் உண்மை அப்படின்னு அவர் நம்பினாருன்னா அவர் ஒரு பிரஸ் மீட் வைக்கட்டும். அவருக்கு தில்ல இருந்தா, திராணி இருந்தா, தைரியம் இருந்தா ஒரு பிரஸ் மீட் பண்ணட்டும். டேக் ஆக்ஷன். அனைவருக்கும் வணக்கம். அதனால இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி வேறு எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக மக்களோட பாதுகாப்பு அதில் எந்த சமரசமும் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அவர் மக்களை 7 மணி நேரம் வெயிலில் வாட்டி வதைக்க வச்சு அவங்கள அவ்வளோ நேரம் காக்க வச்சு இவர் மெதுவாக மாப்பிள்ளை ஊர்வலம் வந்தார். அதை தான் அவர் சொல்ல வர்றார். மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது. அதனால தான் காவல்துறை கொடுத்த இடத்த விட ரொம்ப குறுகலான இடமா கேட்டாங்க. மக்களோட சேஃப்டி தான் இவங்களுக்கு முக்கியம். நீதிமன்றம் கேட்டுச்சுல, நீங்க கேட்ட 3 இடமே கூட்டத்துக்கு போதுமானதா இல்லை, உங்களோட கூட்டத்துக்கு போதுமானதா இல்லையேன்னு. அதை தான் அவர் அப்படி சொல்றாரு. நான் மனுஷன் தானே, அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? அதனால தான் அவர் திருச்சிலே உட்காந்து கரூர் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாம் போய் பார்த்தாரு. இறந்தவங்க குடும்பத்தை எல்லாம் நேரில் போய் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. திருச்சிலே இருந்தார். நீங்கள் நினைக்கலாம் அவர் உடனடியாக சென்னைக்கு வந்துட்டாரு அப்படின்னு. திருச்சி ஏர்போர்ட்டில் நீங்கள் பார்த்தது விஜய் கிடையாது, அது ஏதோ ஏஐல பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். இவங்க தாவேக்காவினர் தான் சொல்றாங்க ஆளுங்கட்சி தான் எல்லா தப்பும் பண்ணிருக்கு அப்படின்னு. இப்போ இவரோட வீடியோல ஆளுங்கட்சி தான் தப்பு பண்ணிருக்கு, கரூர்ல மட்டும் எப்படி இந்த சம்பவம் நடந்தது அப்படின்லாம் கேள்வி கேட்கிறாரு. எனவே ஆளுங்கட்சி தான் பண்ணிருக்கு அப்படின்னா அப்படிப்பட்ட ஆளுங்கட்சியே தைரியமா போதே பாதிக்கப்பட்டவங்களை போய் பாக்குறாங்க, ஆறுதல் சொல்றாங்க, ஹாஸ்பிட்டல் போறாங்க, வீட்டுக்கு போறாங்க. அப்படி இருக்கும்போது உங்க மேல எதுவும் தப்பு இல்லை அப்படின்னா நீங்க போக வேண்டியதானே. உங்களுக்கு என்ன பயம்? நீங்க எதுக்கு உடனே ஓடி போனீங்க சென்னைக்கு? உங்க மேலதான் எந்த தப்பும் இல்லையே, நீங்க தான் ஒரு அப்பாவியாச்சு. நீங்க ஒரு குழந்தை, வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாத ஒரு அப்பாவி குழந்தை. நீங்க தெரியாதனமா அரசியலுக்கு வந்துட்டீங்க. அப்படிப்பட்ட நீங்க எதுக்கு ஓடி ஒளிஞ்சீங்க? உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னா நீங்க கரூர்ல இருந்திருக்க வேண்டியதானே, போய் பார்த்திருக்க வேண்டியதானே. வழிகள்னு சொல்றாரு. கரூர் சம்பவம் நடந்து 3 நாள் ஆகுது. எந்த தாவேக்கா நிர்வாகி கரூர்ல இருக்காங்க? யாரு பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாக்குறாங்க? யாரு இறந்தவங்க வீட்டுக்கு போனாங்க? இவராவது திருச்சில இருந்தாரா? வழிகளை மட்டும் சுமக்குறாங்களாம். இவர் தான் போகல. 2ஆம் கட்ட தலைவர்களாவது அங்க போனாங்கன்னா யாருமே போல. 2ஆம் கட்ட தலைவர்கள் முக்கியமானவங்க யார் இப்போ வரைக்கும் எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஆனா தான் தப்பு பண்ணல அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. தப்பு பண்ணாத இவங்க எதுக்காக ஓடி ஒளிறாங்க? தைரியமா வெளியில வர வேண்டியதானே. எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லங்க, எங்களுடைய மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம், எங்களோட தொண்டர்கள் தான் முக்கியம், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு போக வேண்டியதானே. இவங்க எதுக்கு ஓடி ஒளியணும்? ஆனா இவங்க வழிகளை மட்டும் சுமக்குறாங்களாம். வீட்டுக்குள்ளே உட்காந்து ஏசி ரூம்லேயே உட்காந்து வழிகளை சுமக்குறாங்களாம். கரூர்ல மட்டும் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு கேட்கிறாரு. கரூர்ல மட்டும் இல்லைங்க, நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு உங்களுடைய முதல் மாநாட்டில இருந்தே உங்களுடைய திட்டமிடுதல் அப்படிங்கிறது, நீங்க பிளான் பண்ற ஒவ்வொரு விஷயமும் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா மீடியால அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருந்தேன். இவங்க 100 அடியில ஒரு கொடி கம்பம் நடுறாங்க, எந்தவித பிடிமானமும் இல்லை, அப்படியே கார்ல சரிஞ்சு விழுது. அப்போ ஒரு தாவேக்கா நிர்வாகி பேட்டி கொடுக்குறாங்க, கார் தானே போச்சு இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அலட்சியமான ஒரு பதில். அதே போல அப்பவே ஊடகங்கள்ல நிறைய செய்திகள் வந்துட்டு தான் இருந்தது. லைவ்ல நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க, இந்த மாதிரி விஜயோட மாநாட்டில் நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுறாங்க, தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு, அடிப்படை வசதிகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்ற கட்சிக்காரங்க எல்லாரும் அவங்க கூட்டம் ஆரம்பிக்குது அப்படின்னா கூட்டம் ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் மக்கள் கூட்டத்தை விடுவாங்க. ஆனா இவங்க எங்களோட கெத்தை காட்டணும், எங்களுக்கு எவ்வளவு கூட்டம் கூடுது அப்படிங்கறத நாங்க இந்த உலகத்துக்கு காட்டணும், என்னோட செல்வாக்க காட்டணும், என்னோட பிம்பத்தை அப்படி தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக முத நாள் காலையில இப்படி மக்கள் கூட்டம் வரும்போதெல்லாம் அலோ பண்றாங்க, தடுக்கவே இல்லை. இப்ப எதுக்கு இங்க வரீங்க, கூட்டம் இப்ப இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களை யாருமே திருப்பி அனுப்பல. வரட்டுமே, காயட்டுமே, வெயில்ல காயட்டுமே, தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, அதுங்க பாட்டுக்கு கிடக்கட்டும், ஆட்டு மந்த மாதிரி மாட்டு மந்த மாதிரி கிடக்கட்டும் அப்படின்னு உள்ளார விட்டுட்டு இப்ப இவங்க எல்லாம் கரெக்டா பண்ண மாதிரி கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இவர்கிட்ட கேட்க வேண்டிய பல கேள்வி இருக்கு. நீங்க ஏன் காலதாமதமா வர்றீங்க? நீங்க 7 மணி நேரம் கழிச்சு பேச வரீங்க ஒரு இடத்துக்கு? நீங்க ஏன் போலீசாரோட விதிமுறைகளை மீறீங்க?
ஏன் அவங்களோட நிபந்தனைகளை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்க கட்சியில மட்டும் இவ்வளவு தற்கொலை கூட்டம் இருக்கே, அவங்களையே நீங்க அரசியல்படுத்த மாட்டேங்கிறீங்க? உங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காகவே இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை கூட்டி வைக்கிறீங்களே? இப்படி 1008 கேள்வி விஜயை பார்த்து கேட்கறதுக்கு இருக்கு. மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். நீங்க யாரு, நீங்க இப்ப என்ன பண்றீங்க, ஆளுங்கட்சி என்ன பண்ணிருக்கு, நீங்க எப்படி உங்க மேல இருக்கக்கூடிய தப்ப யார் மேல எவ்வளவு அழகா தசை திருப்பிட்டு இருக்கீங்க. சோசியல் மீடியாவில் இந்த 3 நாளா உங்க கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லா உண்மையும் மக்களுக்கு தெரியும். எந்த தவறும் செய்யலையா? இவங்க கொடுக்கப்பட்ட இடத்துல மட்டும் போய் பேசிட்டு வந்தாங்களாம். அதுதான் குறுகலான இடம்னு தெரியுது. எதுக்கு அந்த இடத்த நீங்க ஒத்துக்கிட்டீங்க? எதுக்கு அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட அந்த குறுகலான இடத்துல போய் பேசிட்டு வந்தீங்க? அதுவே தப்பு தானே. இப்ப சொல்றீங்கல்ல, ரொம்ப குறுகலான இடம் கொடுத்துட்டாங்க, ரொம்ப குறுகலான இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அந்த குறுகலான இடத்த நீங்க ஏன் ஒத்துக்கிட்டீங்க? சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய தோழர்கள், நண்பர்கள் அவங்க மேலேயும் எஃப்ஐஆர் போடுறாங்க, அவங்க மேலேயும் கேஸ் போடுறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தமா பதிவு பண்றாரு. ஏன்னா அவங்க எல்லாரும் புத்தர், இயேசு, காந்தி மகான், அவங்க மேல அரசு வந்து வாண்டடா கேஸ் போடணும், இவருக்கு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கறதுனாலே வந்து அரசு வந்து கேஸ் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. எவ்வளவு வன்முறையை தூண்டக்கூடிய விஷயமா அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க, இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க. அதுல ஒரு சிலர் மேலதான் காவல்துறையினர் வந்து ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் சோசியல் மீடியா போய் பாத்தீங்கன்னா இவங்க மேல எதனால நடவடிக்கை எடுக்கல, இவங்க மேல எதனால நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருடைய பதிவுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு வன்முறையை தூண்டக்கூடிய விஷயமா பேசுறாங்க. ஒருத்தன் பேசுறான், 18 வயசு கூட இருக்காது, தமிழ்நாடே எரியும், பஸ் எரிப்போம், அதை எரிப்போம், எங்க தளபதி மேல நீ கை வச்சு பாரு அப்படின்னு ஒருத்தன் பேசுறான். இன்னொருத்தன் பேசுறான், நாங்க மண்டையை உடைப்போம், ஆட்சியாளர்களோட மண்டையை உடைப்போம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் பேசுறான். இவங்க தான் ரொம்ப ஆக்கப்பூர்வமா பேசுறவங்களாம். இவங்க மேல கை வச்சதுனாலதான் இந்த ஆளு வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. சிஎம்க்கு இவரை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கான். தன்னைத்தானே இவர் பெரிய அப்பாட்டக்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனையோ சட்டமன்ற தேர்தலை பார்த்திருக்கக்கூடிய கட்சி, 16-17 சட்டமன்ற தேர்தலை பார்த்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, எத்தனையோ தலைவர்களை, எத்தனையோ நெருக்கடிகளை, எத்தனையோ சவால்களை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, முந்தா நாள் பெஞ்ச மழையில நேத்து முளைச்ச ஒரு காளான பார்த்து ஆளும் கட்சி பயப்படுது அப்படின்னு சொல்றாரு. என்ன பார்த்து அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவரு? இவர் வேணா சினிமால சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம், அரசியல்ல இவர் ஒண்ணு கிடையாது. எந்த சாதனை இவருக்கு எந்த ரெக்கார்டும் இல்ல, இவருக்கு என்ன வாக்கு வங்கிங்கிறதே யாருக்கும் தெரியாது. ஆனா அதுக்குள்ளர இவரை பழி வாங்கறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த வந்து ஆளுங்கட்சி செய்தான். சிஎம் உட்காந்துட்டு இதை யோசிச்சு செஞ்சிட்டு இருக்காராம். இவர் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சு இவருக்கு இப்படி ஒரு நெருக்கடிய யோசிச்சு பண்ணிருக்காங்களாம். இவருடைய தற்குறிகள் தான் இவரை வந்து தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க அப்படின்னா இவரும் தன்னைத்தானே தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு. இந்த மாதிரி சினிமா யாரோ வந்து டைரக்டர் தான் அநேகமா அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சினிமா டைலாக்லாம் தமிழ்நாடு அரசியல் களத்துல தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட எடுபடவே எடுபடாது. தயவு செஞ்சு உங்களோட ஸ்கிரிப்ட கொஞ்சமாவது மாத்துங்க. ஒட்டுமொத்தமா விஜயோட இந்த வீடியோல இவர் தனக்கு தானே காந்தி வேஷம் போட்டுக்கிறார். தான் மேல எந்த தப்பும் இல்ல, தான் ஒரு அப்பாவி, தனக்கு எதுவுமே தெரியாது, நான் கரூர்ல போய் பேசிட்டு வந்தேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும், எல்லாமே பண்ணது ஆளுங்கட்சி தான் அப்படின்னு தனக்கு தானே காந்தி வேஷம் போட்டுக்கிறாரு. தனக்கு தானே புனிதர் பட்டம் சூட்டிக்கிறார் விஜய். கரூர் சம்பவம் நடந்த உடனே முதலமைச்சர் சொன்ன விஷயம், உடனடியா நம்ம நடவடிக்கை தான் எடுக்கணும், உரிய நடவடிக்கை எடுக்கணும், துரிதமா எடுக்கணும். நான் அரசியல் ரீதியா இந்த விமர்சனங்களையும் முன்வைக்க விரும்பல, அரசியல் பேச விரும்பல இந்த நேரத்துல அப்படின்னு சொன்னார். அதே மாதிரிதான் டெபுட்டி சிஎம் சொன்னார், துணை முதலமைச்சரும் சொன்னார், அரசியல் பேச விரும்பல, இப்போதைக்கு நான் இதை அரசியலாக்க விரும்பல அப்படின்னு சொன்னார். 3 நாள் கழிச்சு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு வராத சோகத்தை வரவழைச்சு எல்லா பழியும் தூக்கி ஆளுங்கட்சி மேல போட்ட இவர் எங்க? ஒரு சிறு குற்ற உணர்ச்சியாவது இவர் வீடியோல பார்க்க முடியுதா? ஒரு வழியாவது இவர்கிட்ட தெரியுதா? தான் மேல எந்த தப்புமே இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதுக்கு எந்த விதத்திலையும் தானோ தன்னுடைய நிர்வாகிகளை பொறுப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி பொறுப்பை தட்டி கழிக்கிற விதமா அவர் முழுக்க முழுக்க பேசியிருக்காரு இந்த 4.5 நிமிஷ வீடியோல. நீங்க ஆளுங்கட்சி மேல விமர்சனம் பண்ணுங்க, நீங்க வந்து ஆளுங்கட்சி எதிர்க்கணும், எதிர்த்தாதான் அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் ஓகே. ஆளுங்கட்சி மேல நீங்க விமர்சனம் பண்ணுங்க, பாதுகாப்பு குறைபாடு, இடத்த எப்படி கொடுத்துட்டாங்க, 1008 விமர்சனங்களை பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு பொறுப்பு இருக்குல்ல. அங்க கூடின கூட்டம் யாரை நம்பி கூடுனுச்சு? கரூர்ல கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி நீங்க நாமக்கல்ல என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என் மேல இவ்வளவு நம்பிக்கையா, என்ன இவ்வளவு நம்புறீங்களா அப்படின்னு நீங்க தானே கேட்டீங்க. அப்ப உங்களுக்கே தெரியுதுல உங்களை நம்பிதான் அவ்வளவு கூட்டம் கூடுதுன்னு. அப்ப நீங்க தானே பாதுகாப்புல கவனமா இருந்திருக்கணும். எல்லாரும் கூட்டம் கூடுறாங்க, எல்லா கட்சிகளும் கூட்டம் கூட்டுது, பொதுக்கூட்டம் நடத்துறாங்க.
எப்படி பிளான் பண்ணி பண்றாங்க? ஏன்னா அந்த கட்சிகளை எல்லாம் ஒரு அரசியல் கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்சியோட கட்டமைப்பு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நீங்க நேரா வந்துருவீங்க, உங்களை சிஎம் சேர்ல உட்கார வைக்கணும். எந்த கட்டமைப்பு எதுவுமே இருக்காது. இந்த சோசியல் மீடியால பேசக்கூடிய தற்குறிகளை நம்பி நீங்க வந்துருவீங்க பேசுறதுக்கு. விஜய்கிட்ட கேட்க வேண்டியது ஒரே ஒரு கேள்விதான். நீங்க தற்குறியோட தலைவனா இருக்க விரும்புறீங்களா? தற்குறிய மட்டும் ஆட்சி செய்ய விரும்புறீங்களா? இல்ல தமிழ்நாட்டு மக்களை ஆட்சி செய்ய விரும்புறீங்களா அப்படிங்கறதா என்னோட கேள்வி. ஏன்னா உண்மையிலேயே அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைவனா இருக்கணும், தமிழ்நாட்டு மக்களை ஆட்சி செய்யணும், அவங்களுக்கெல்லாம் ஒரு லீடரா இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சார் அப்படின்னா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டார். ஏற்கனவே சோசியல் மீடியால ஒரு வெறி பிடிச்ச கூட்டம் அலையுது. உங்களோட கட்சி நிர்வாகியே வன்முறையை தூண்டுற விதமா பேசுறாரு. இதெல்லாம் சரிதான், என்னுடைய கூட்டம் பண்ற, என்னுடைய தற்கொலை கூட்டம் பண்றது சரிதான், என்னுடைய நிர்வாகி வன்முறையை தூண்டுற விதமா பேசுறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி இவர் இன்னைக்கு வீடியோல பேசியிருக்காரு. மறைமுகமா இவருடைய ரசிகர்களை, இவருடைய தொண்டர்களை தூண்டுறார். என்ன வேணும்னாலும் பண்ணுங்க, ரசிகர்கள் மேல கை வைக்காதீங்க, நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன், ஆளுங்கட்சிக்கு தான் வேலையா? தனிப்பட்ட ஒரு மனுஷனை உட்கார்ந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆளுங்கட்சிக்கு தான் வேலையா? எத்தனை வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி, தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, எத்தனை முறை தமிழகத்தை இவர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. உங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்களா? இப்படிப்பட்டவங்கள தான் தமிழ்நாட்டு மக்கள் இத்தனை முறை ஆட்சியில உட்கார வச்சாங்களா? அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் முட்டாள் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஏன் தொண்டர்கள் மேல கை என்ன வேணாலும் பண்ணுங்க, தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்ற நீங்க அன்னைக்கு ஏங்க ஓடுனீங்க? என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் தொண்டர்களை போய் பார்க்கணும் அப்படின்னு களத்துக்கு போயிருக்க வேண்டியதானே? அன்னைக்கு ஏன் ஓடுனீங்க? 3 நாளா எங்க ஆளையே காணும். இப்போ டைலாக் பேசுறாரு, சினிமா டைலாக். என்ன வேணும்னாலும் பண்ணுங்க அப்படின்னு. யார் எழுதி கொடுத்தான்னு தெரியல, உட்காந்து 3 நாள் மனப்பாடம் பண்ணிட்டு பேசுறாரு. உண்மையிலேயே விஜய் ஆளுங்கட்சி தான் எல்லாம் பண்ணுச்சு, தான் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு விஜய் நினைச்சாரு அப்படின்னா, அதுதான் உண்மை அப்படின்னு அவர் நம்பினாருன்னா அவர் ஒரு பிரஸ் மீட் வைக்கட்டும். அவருக்கு தில்லு இருந்தா, திராணி இருந்தா, தைரியம் இருந்தா ஒரு பிரஸ் மீட் பண்ணட்டும். பிரஸ் மீட்ல இதே குற்றச்சாட்டை வீடியோல என்ன பேசினாரோ அதை பிரஸ் மீட்ல பேசட்டும். ஆளுங்கட்சி மேல விமர்சனங்களை முன்வைக்கட்டும். நான் காரணம் இல்லைங்க, ஆளுங்கட்சி தான் காரணம். கரூர்ல இப்படி நடந்திருக்கு, கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இப்படியான அடுக்கடுக்கான கேள்விகளை நீங்க பிரஸ் மீட்ல கேளுங்க. ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, ஒத்த கேள்வி, 30 பேர் இறந்ததுக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. நீங்க எங்க பிரஸ் மீட்ல பேச போறீங்க? இதுக்கு மேல இவரை விமர்சனம் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கெல்லாம் தகுதியான ஆளா விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. எனவே எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. மக்கள் முடிவு பண்ணுவாங்க யார் மேல தப்பு இருக்கு, உண்மை என்ன அப்படிங்கிறத தேர்தல் களம் பதில் சொல்லும்.